அரசியலுக்கு வர்றதுக்கு முந்தி உங்களுடைய சொத்து மதிப்பு எவ்வளவு, இன்னைக்கு உங்க சொத்து மதிப்பு எவ்வளவு அப்படின்னு ரொம்ப ஒரு ஆத்தென்டிக்கலா கேட்கிறாரு. அதே கேள்வியை திருப்பி கேட்கறாங்க. நீங்க சினிமாக்கு வரதுக்கு மட்டும் உங்களுடைய வருமானம் என்ன, இன்னைக்கு உங்களுடைய வருமானம் என்ன, டெல்லிக்கு போறது கூட நீங்க தனி விமானத்துல போறீங்களே, அப்ப உங்களுடைய சொத்துலாம் எப்படி வந்துச்சு, நேர்மையா சம்பாதிச்சீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க. அதை எப்படி எதிர்கொள்ள போறீங்க? இல்ல இது எதிர்கொள்ளவே வேண்டாம். இது என்ன சொல்றேன், பைத்தியத்துக்குலாம் பதில் சொல்லணும் அவசியமே கிடையாது. தப்பா எடுத்துக்காதீங்க இந்த வார்த்தையை பிரயோகப்படுத்துறதுக்கு. சினிமால ஒருத்தர் சம்பாதிச்சு டாக்ஸ் கட்டி இந்தியாவிலே நம்பர் 2 ஹையஸ்ட் டாக்ஸ் பேயர். அவர் சம்பாதிச்ச காசுல அவர் ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்குறாரு, தனி விமானத்துல போறாரு, இல்ல அயன்மேன் மாதிரி சூட்டை போட்டு போறாரு. அது சொந்த காசு, சம்பாதிச்ச பணம். இதற்கும் டிஸ்ப்ரொபோர்ஷனேட் அசெட் கேஸ்னு ஒண்ணு இருக்கு. அதாவது அவங்க வருமானத்துக்கு ஒப்பாத அளவில் ஒரு சொத்து. அது வந்து ஒரு அக்கா கூட இன்டர்வியூல கேட்டிருப்பாங்க ஒரு அமைச்சரை, நீங்க வருமானம் எவ்வளவு சம்பாதிச்சீங்க, ஒரு கவுன்சிலர் எம்எல்ஏவோட சம்பளம் எவ்வளவு, மினிஸ்டரோட சம்பளம் எவ்வளவு, உங்க சொத்து மதிப்பு எவ்வளவு சொல்ல முடியுமா? அதை சொல்ல முடியாம இன்னைக்கு நாங்க தனி விமானத்துல நாங்க ராக்கெட்ல கூட போவோம், ஏன்னா சம்பாதிச்சு வச்சிருக்கோம். சம்பாதிச்சு வச்ச காசு என்ன இன்னைக்கு கணக்காட்ட முடியும்? 10 வருஷம் ஆட்சி இருந்தா கூட அந்த கணக்கு வந்து அப்ரோப்ரியேட்டா இருக்கும், என்னைக்கும் எதிராதுன்னு நாங்களால சொல்ல முடியுது. உங்களால அப்படி சொல்ல முடியுமான்னு கேட்கிறோம். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன் உங்க பேட்டர்னை. ஊழல் கட்சிகள் சொன்னீங்கன்னா ஐயோ நாங்க ஊழல் பண்ணல, இல்ல இதுக்கப்புறம் பண்ண மாட்டோம்லாம் சொல்லவே மாட்டாங்க. நீ நியாயமா டேய் முதல்ல நீ அட்லீஸ்ட் பொய்யாவது சொல்றா, பொய் தானே சொல்றீங்க அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க.